அரசியலில் முதல்வர் விஜய் எடுத்துள்ள ஒரு அதிரடி முடிவு அமைச்சர்கள் மற்றும் கூட்டணி கட்சிகள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அரசு துறைகளின் கீழ் இயங்கும் பல்வேறு வாரியங்கள் மற்றும் ஆணையங்களின் தலைவர் பதவிகளுக்கு இனி எந்தவித அரசியல் பரிந்துரைகளும் ஏற்கப்படாது என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதன்படி அரசு வாரியங்களுக்கு தலைவர்களை நியமிப்பதில் அமைச்சர்களோ அல்லது கூட்டணி கட்சிகளோ தங்களது நெருக்கமானவர்களின் பெயர்களை சிபாரிசு செய்யக்கூடாது என வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம், மாநில தகவல் ஆணையம், மின்சார ஒழுங்குமுறை ஆணையம், மகளிர் ஆணையம் மற்றும் ஆதி திராவிடர் நல ஆணையம் என பல முக்கிய அமைப்புகள் தமிழக அரசின் கீழ் இயங்கி வருகிறது. வழக்கமாக இதுபோன்ற தலைவர் பதவிகளுக்கு ஆளுங்கட்சியினரோ அல்லது கூட்டணி கட்சிகளோ தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பெயர்களை பரிந்துரைப்பது ஒரு எழுதப்படாத விதியாகவே இருந்து வந்தது. முந்தைய திமுக மற்றும் அதிமுக ஆட்சி காலங்களில் பின்பற்றப்பட்ட இந்த அரசியல் தலையீடு கலாச்சாரத்திற்கு இப்போது முதல்வர் விஜய் முழுமையாக முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். இந்த ஆணையங்கள் எவ்வளவு முக்கியமானது மற்றும் அவை எவ்வளவு சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பது குறித்து தமிழகத்தின் மூத்த IAS அதிகாரிகள் முதல்வருக்கு விரிவான விளக்கம் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து நேர்மையும் தகுதியும் வாய்ந்த நபர்களை மட்டுமே இந்த பதவிகளில் அமர்த்த வேண்டும் என்பதில் விஜய் உறுதியாக இருக்கிறார். ஏற்கனவே முந்தைய ஆட்சியில் நியமிக்கப்பட்டவர்களை பதவியில் இருந்து விலக உத்தரவிட்ட நிலையில் புதிய நியமனங்களுக்காக காத்திருக்கும் இந்த நேரத்தில் இந்த உத்தரவு வெளியாகி உள்ளது. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுசாரி கட்சிகள் போன்ற கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே சில பெயர்களை பரிந்துரை செய்துள்ளதாக தெரிகிறது. ஒரு மூத்த அமைச்சர் மூலமாகவே இந்த பரிந்துரைகள் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர் அதை அதிரடியாக நிராகரித்துள்ளார். யாரும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம், தகுதியானவர்களை தேடி நியமிப்போம் என்ற தெளிவான செய்தியை அவர் கூட்டணி தலைவர்களுக்கு அனுப்பியுள்ளார். எந்தவித அரசியல் லாபமும் இன்றி திறமையானவர்களை கொண்டு அரசு இயந்திரத்தை சீரமைப்பதே முதல்வரின் நோக்கமாக உள்ளது.